அதிகூடிய அளவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம். இந்த மழை தண்ணி வரும் பொழுது கௌரவ அமைச்சரவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மழையால் சேகரிக்கிற தண்ணியை விட அதாவது மத்திய மாகாணத்திலே இருந்து வார தண்ணி, அந்த நீர் ஓடி வரும் பொழுது அது கடலுக்குள்ளே போக வேண்டியது மட்டக்களப்பு மாநகர சபையினூடாக தான். இதிலே மிக முக்கியமாக இருதயபுரம், கருவப்பங்கேணி, ஜெயந்திபுரம், நாவக்குடா கிழக்கு இப்படியான பிரதேசங்களூடாகத்தான் இந்த தண்ணி கடலுக்கு போக வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்களே, தற்பொழுது மட்டக்களப்பு மாநகர சபையை வைத்து நாங்கள் இந்த ப்ரொபோசல் ஒன்றை ஏற்கனவே ஃபீசிபிலிட்டி செய்தது இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன நீங்கள் தயார்படுத்திய ஃபீசிபிலிட்டிக்கு நிதி போதாத காரணத்தினால் இது செய்ய முடியாமல் போனதுண்டு. தற்பொழுது இந்த மாநகர சபையின் ஊடாக இப்போ நீங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் பெய்கிற மழைக்கு மீண்டும் சபையும் தாண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடத்திலே அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு எதுவும் வழிகள் இருக்கின்றதா? ஆக குறைந்தது இந்த தோணாக்கள் இல்லாட்டி இந்த கான் அமைக்கிறதுக்கு, இப்பொழுது இந்த கானை துப்புரவுப்படுத்துறதுக்கு ஒரு விசேடமான ஒரு நிதி ஒதுக்கீடு ஒன்றை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கின்றதா? ඉදිරියේදී අමාත්‍යංශ විදිහට අමාත්‍යංශයට මේක යොමු කරලා